வணக்கம். நம்ம சேனல்லேருந்து நிஃப்டி பேங்க் நிஃப்டியோடைய டெய்லி அனாலிசிஸ் மார்க்கெட் முடிஞ்சோன்னு பார்ப்போம். வாங்க இன்றைக்கே நடந்துச்சு, நாளைக்கு நடக்க வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிறத செக் பண்ணலாம். ஸோ நேற்று வீடியோவிலையும் சொல்லியிருந்தோம், இந்த லோவை கீழே பிரேக் பண்ணிச்சுன்னா கீழே இந்த ரேஞ்ச் 23,347 மேலே பிரேக் பண்ணாத வரை அது நம்ம புல்லிஷாக கன்சிடர் பண்ணக்கூடாது. இவ்வளோ தூரம் இறங்கினதுக்கு உண்டான ரீடெஸ்ட்மெண்ட்டாக புல்லிஷ் டெம்பரவரியாக போகலாம் அப்படின்னு சொல்லியிருந்தோம். ஸோ இன்றைக்கி வந்து பாருங்கள் நல்லா மேலே ஏறிச்சு. பட் முடியும் பொழுதோ வந்து பாருங்கள் எக்ஸாக்டாக வந்து இவ்வளோ விக்கு போட்டு கீழே வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ ஓவரால் மேலேயும் விக்கு இருக்குது, கீழேயும் விக்கு இருக்குது. லாஸ்ட் 1 ஹவர்லேயே டோட்டலாக மாறிடுச்சு. மேலே கொண்டு போனது எல்லாமே வந்து எங்கேருந்து ஆரம்பித்தாங்களோ அங்கேயே வந்து முடிஞ்ச மாதிரி கீழே வந்து க்ளோஸ் ஆகிடுச்சு. ஸோ இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவலாக இருக்கக்கூடியது 23,137. ஸோ இங்கே வந்து பாருங்கள் இதுதான் லாஸ்ட் 1 ஹவர் கேண்டில்ஸ்டிக்ஸு. இவ்வளோ தூரம் மேலே போனது அப்படியே 1 ஹவரில் வந்து பாருங்கள் கீழே வந்து இந்த இடத்துல முடிஞ்சிருச்சு. ஸோ இங்கேருந்து நாளைக்கு என்ன ஆகுதுன்னு செக் பண்ணணும். இந்த ரேஞ்சை பிரேக் அவுட் ஆனால் தான் அடுத்த டைரெக்ஷனு. ஸோ மேலே டைரெக்டாக மேலே போய்ட்டு சப்போர்ட் எடுத்தால் இதையும் தானா தான் நல்லா மேலே போக வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். அதில் டேரெக்டாக கீழே வந்து இந்த ரேஞ்சை கீழே பிரேக் பண்ணிடுச்சு அப்படின்னா நல்லா வந்து கீழே போகலாம். ஸோ அதனால் இந்த ரேஞ்சிலேருந்து என்ன ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்ப்போம். ஸோ இமீடியட் சப்போர்ட் லெவலிருந்து மேல் லெவலில் பிரேக் பண்ணதா, கீழ் லெவலில் பிரேக் பண்ணதாங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். ஸோ ஹையர் வேல்யூ சி பேர் புல்லிஷை இண்டிகேட் பண்ணுது. சி பேரில் தான் க்ளோசிங் ப்ரைஸ் வந்து இருக்குது. ஸோ இப்போ சி பேருக்கும் கீழே அல்லது மேலே இதில் ஓப்பன் ஆகுதுன்னு செக் பண்ணலாம். மேலே ஓப்பன் ஆகிட்டு சப்போர்ட் எடுத்து R1 தாண்டின R2, இது R1 ரிஜெக்ட் ஆனால் சி பேர். இது வந்து பொதுவான கான்செப்ட்டு. R1க்கு மேலே ஓப்பன் ஆனால் இது சி பேருக்கும் கீழே ஓப்பன் ஆனால் உடனே நம்ம செல் பண்ண வேண்டாம். ஸோ அது கீழே வந்துட்டு S1 வரைக்கும் வந்துட்டு S1லேருந்து சப்போர்ட் எடுத்துச்சுன்னா வேணால் திரும்ப R1 வரைக்கும் போகலாம். ஒருவேளை S1லேருந்து பிரேக் பண்ணிச்சுன்னா அப்படியே வந்து S2 வரைக்கும் போகலாம். ஸோ இதுதான் வந்து கான்ஃபிடண்ட்டாக இருக்கணும். பட் நம்ம முன்னே பார்த்த மாதிரி டெம்பரவரியாக புல்லிஷ் இருந்துச்சு. அந்த ரேஞ்சை பிரேக் பண்ணால் தான் அடுத்தது சி பேரன் படியும் என்ன ஆகுது அப்படிங்கிறத செக் பண்ணி பார்ப்போம். நிஃப்டியை காட்டிலும் இங்கே பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் புல்லிஷாக வந்து இருந்துகிட்டு இருக்குது. ஸோ வந்து பாருங்கள் மைல்டான புல்லிஷில் இருந்துருக்கிறதுக்கு எக்ஸாம்பிளாக வந்து கேப் அப்பில் வந்து பாருங்கள் மேலே வந்து கேண்டில்ஸ்டிக்ஸ் வந்து க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ கேப் அப்பில் க்ளோஸ் ஆகிருக்கு. ஸோ ஓவரால் மேலே இருக்க ரேஞ்சு கீழே இருக்க ரேஞ்சு ரெண்டுமே வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ விக்கு இது வரைக்கும் போட்டு கீழே வந்து முடிஞ்சிருச்சு. இன்னும் இந்த ரேஞ்சை பிரேக் பண்ண வேலை பேங்க் நிஃப்டியில். அதனால் இங்கேருந்து நம்ம முடிவு பண்ணிக்கலாம். இது சப்போர்ட் எடுத்தால் இங்கே ரிஜெக்ட் ஆனால் அடுத்து இந்த ரேஞ்சு. ஸோ நடுவில் இருக்கிற அந்த சென்டர் ரேஞ்சிலிருந்து என்ன ஆகுதுங்கிறத செக் பண்ணலாம். ஸோ பேங்க் நிஃப்டி வந்து கொஞ்சம் வந்து முக்கியமான ரேஞ்ச் வந்து பார்த்துட்டோம். ஃபுல்லாக வந்து மேலே போனாலும் கீழே வந்து முடிஞ்சிருச்சு. அதை கம்பேர் பண்ணும்போது நிஃப்டி கம்பேர் பண்ணும்போது பேங்க் நிஃப்டி வந்து புல்லிஷில் வந்து இருந்துகிட்ருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ இதை அப்படியே நம்ம 1 ஹவரில் செக் பண்ணோம். 1 ஹவரில் இமீடியட் ரெசிஸ்டன்ஸ் லெவல் அண்ட் சப்போர்ட் லெவல் 1 ஹவருக்கு மேலே பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சு, இந்த 1 ஹவர் ரேஞ்சுக்கு கீழே பிரேக் பண்ணால் இந்த ரேஞ்சு. லாஸ்ட் எவ்வளோ தூரம் கேப் அப்பில் வந்து மேலே போனாலும் பாருங்கள் லாஸ்ட் 1 ஹவரில் டோட்டலாக கீழே வந்து இறக்கி விட்டுட்டாங்க. ஸோ அதனால் இந்த ரேஞ்சு 1 ஹவரை பிரேக் பண்ணணும். 1 ஹவரை மேலே பிரேக் பண்ணால் மேலே, கீழே பிரேக் பண்ணால் கீழே. ஸோ இங்கே வந்து பாருங்கள் சி பேரில் வந்து நேரோ சி பேராக இருந்துகிட்ருக்கு. நேற்று வந்து அது போல வந்து பாருங்கள் இன்றைக்கும் நேரோ சி பேராக வந்து இருந்துகிட்ருக்கு. ஸோ டைரெக்டாக வந்து R1க்கு மேலேருந்து நல்லா வந்து மேலே போய்ட்டு முடியும் பொழுது வந்து பாருங்கள் கீழே வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இந்த ரேஞ்சில் இருக்கும் பொழுது சி பேருக்கும் கீழே கேண்டில்ஸ்டிக்ஸ் ஓப்பன் ஆகிடுச்சு அப்படின்னா கீழே, சி பேருக்கு மேலே ஓப்பன் ஆனிச்சு அப்படின்னா R1 தாண்டின R2, இது சி பேருக்கு கீழே S1 வரைக்கும் வரும். S1லேருந்து சப்போர்ட் எடுத்த R1லேருந்து ரிஜெக்ட் ஆனால் S1. இவ்வளோ தான் கான்செப்ட்டு. ஏன்னா நேரோ சி பேர் இருக்கிறதுனால அதையும் நம்ம செக் பண்ணணும். ஸோ அவ்வளோதான். முக்கியமான ரேஞ்சஸ் எல்லாமே நம்ம பார்த்துட்டோம். லாஸ்ட் 1 ஹவரை முக்கியமான லெவலாக பார்த்துட்டோம். அந்த ஒரு லெவலை வந்து மேலுக்குள்ளே பிரேக் பண்ணணும். அது கூட சி பேரும் பார்த்துட்டோம். ஸோ நீங்களும் உங்களோட ரிசர்ச் பண்ணுங்கள், எல்லா வீடியோவும் பாருங்கள், பார்த்துட்டு உங்கள் சொந்த முடிவு ஸ்டேட் பண்ணுங்கள். மீண்டும் உங்களை அடுத்த வேலை சந்திக்கிறேன். மிக்க நன்றி.